டியூப் தமிழ் வணக்கம். ஈரான் அமெரிக்க ஒப்பந்தம் கைச்சாத்தாவது தாமதமாகிக் கொண்டு செல்லுகின்றது. பின்னணியில் நடைபெற்றிருக்கின்ற சிக்கல்கள் என்ன? அமெரிக்காவினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் மார்க்கோ ரூபியோ இந்தியா சென்றவர். அங்கிருந்து தாஜ்மஹாலை பார்வையிடுவதற்காக ஆக்ரா புறப்படுவதற்கு முன்னதாக ஊடகவியலாளர்களுக்கு பேட்டியளித்த அவர், இந்த விவகாரத்தில் ஈரான் சரியான இடத்திற்கு வர தவறுமாக இருந்தால் அமெரிக்கா மாற்று வழியை கையாள வேண்டி வரும் என்று தன்னுடைய எச்சரிக்கையை கூறிவிட்டு புறப்பட்டு சென்றிருக்கின்றார். அமெரிக்கா மாற்று வழியை கையாளுவது என்றால் என்ன? அமெரிக்காவிடம் இருக்கின்ற மாற்று வழி வான்வழி குண்டுவீச்சு தான். மிக மோசமான குண்டுவீச்சுக்களை வீசி அமெரிக்கா ஈரானிடம் இருக்கும் யுரேனியம் செறிவூட்டலை அழித்து அணுசக்தி கட்டமைப்புகளை அழித்து விட வேண்டும். இதற்கான வழிக்கு செல்வதற்கு அமெரிக்காவை தூண்டுகின்றார்கள் என்பது அவருடைய கருத்தாகும். நேற்று முன்தினத்தில் இருந்து டொனால்ட் ட்ரம்ப் கூறி வருகின்ற பேச்சுவார்த்தை வெற்றி வெற்றி என்கின்ற விவகாரம் இப்பொழுது மெல்ல மெல்ல பின்தங்கி செல்வதற்கான காரணங்கள் என்ன? முதலாவது, அமெரிக்காவில் வெடித்துள்ள பூகம்பம். அமெரிக்காவினுடைய ஆளும் கட்சி எதிர்கட்சி என்பன இந்த ஒப்பந்தம் அமெரிக்காவை விற்பனை செய்யும் ஒப்பந்தம், ஈரானுக்கு வெற்றியை வழங்கி இருக்கின்ற ஒப்பந்தம் என்று பேசியதை தொடர்ந்து டொனால்ட் ட்ரம்ப் உடனடியாக கையெழுத்து வைக்காமல் காலதாமதம் செய்து எங்களுக்கு நேரம் இருக்கின்றது என்று கூறி கையொப்பமிட மறுத்திருக்கின்றார். ஞாயிற்றுக்கிழமை கைச்சாத்திட வேண்டிய ஒப்பந்தம் இன்று திங்கள் மாலை வரை எதுவும் நடைபெறவில்லை. இதில் ஏற்பட்டுள்ள முட்டு நிலை 3 பரிமாணங்களை கொண்டிருப்பதாக குறிப்பிடப்படுகின்றது. ஒன்று, ஒப்பந்தம் கைச்சாத்தாகாவிட்டால் அமெரிக்கா வேறு வழியை கையாளும் என்று மறைமுக மிரட்டல் ஒன்றை விட்டிருக்கின்றது. இது அதிகாரபூர்வமான விளக்கம் அல்ல, அதனால் தான் வெளியுறவுத்துறை அமைச்சர் விட்டிருக்கின்றார். ஆனாலும் ஈரானின் மீதான ஒரு பாரிய தாக்குதல் அபாய விளக்கு இன்னமும் முடிவடையவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. பேச்சுக்களில் அதிக நம்பிக்கை வைக்க வேண்டாம் என்று மார்க்கோ ரூபியோ ஊடகவியலாளரிடையே பேசி இருப்பது எங்கோ ஓர் இடத்தில் பாரிய முட்டுக்கட்டை விழுந்துவிட்டதன் அடையாளம் என்றும் நிபுணர்கள் கூறுகின்றார்கள். அமெரிக்கா இப்பொழுது பின்வாங்குவதற்கான பிரதானமான காரணம் ஈரான் என்று கூறுவதை விட அமெரிக்காவினுடைய உள்நாட்டு அரசியல்வாதிகள் என்றே கூற வேண்டும். அமெரிக்கா என்ன செய்ய போகின்றது என்று தெரியாமல் மௌனமாக இருந்த அமெரிக்க உள்நாட்டு அரசியல்வாதிகள் திடீரென எரிமலை போல வெடித்து சிதறி இருக்கின்றார்கள். அவர்களை பொறுத்த வரையில் அமெரிக்கா வெற்றியொன்றை பெறாமல் அமெரிக்கா தோற்று போய்விட்டது, ஈரானுக்கு வாய்ப்பான தருணங்களை ஏற்படுத்தி விட்டது என்கின்ற விமர்சனங்கள் இனிவரும் காலங்களில் எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் அமெரிக்கா முதன்மை என்கின்ற ஒரு நிலையில் இருந்து உலகத்தை மிரட்ட முடியாத ஒரு சூழ்நிலையும், அமெரிக்காவிற்கு அஞ்ச வேண்டிய தேவையில்லை என்கின்ற நிலையும், அமெரிக்கா உண்மையில் பேய் அல்ல, அது ஒரு கிளுகிழுப்பை என்று மற்றவர்கள் நினைக்கின்ற விவகாரத்தை இது ஏற்படுத்தி விட்டதனால் அமெரிக்கா குறித்து ஏற்படுத்திய ஒரு பய பிராந்தி உலக அரங்கில் இல்லாமல் போய்விட்டது என்பதனால் அவர்கள் வெடித்து சிதறி இருக்கின்றார்கள். இந்த நிலையில் வாஷிங்டனில் மட்டுமல்ல, இஸ்ரேலிலும் கடும் பதட்டம் நிலவுகின்றது. உடனடியாக மார்க்கோ ரூபியோ இஸ்ரேல் தன்னை காப்பாற்ற ஆவன செய்ய முடியும் என்று கூறியிருக்கின்றார். இப்படியான ஒரு இக்கட்டான நிலையில் ஈரானும் ஒப்பந்தத்தில் கையெழுத்திடவில்லை. இந்த இடைநிலை நாடகத்தினுடைய பொருள் என்ன? ஈரான் உலக பொருளாதாரம் மீட்சி அடைவதற்கு வழி கொடுக்குமா, இல்லை நெருக்கடியை தொடருமா என்பதுதான் இந்த மாலை வரை விளங்காத ஒரு விடயமாகவே இருக்கின்றது. அவசரம் வேண்டாம் என்று டொனால்ட் ட்ரம்ப் கூறியதன் பின்னதாக ஈரானுடைய அரச ஊடகமாகிய டஸ்னிம் தகவல் தருகையில் அமெரிக்காவினுடைய இந்த முட்டுக்கட்டையால் ஒட்டுமொத்த ஒப்பந்தமே ரத்தாக கூடிய அபாய நிலை இருப்பதாக கூறி 4 பரிமாணங்கள் இதில் இருப்பதாக தெரிவிக்கின்றது. ஒன்று, ஈரானிய துறைமுகங்கள் மீதான முற்றுகை தொடரட்டும் என்று டொனால்ட் ட்ரம்ப் கூறி இருப்பது ஒப்பந்தத்திற்கு பெரும் பலவீனம் என்று ஈரான் கூறுகின்றது. ஈரானினுடைய கையே ஓங்கி இருக்கின்றதாக தகவல் வந்த பின்னர்
அதை பூசி மெழுக முடியாத நிலையில் டொனால்ட் ட்ரம்ப் யூ-டர்ன் எடுத்திருக்கின்றார் என்பதுதான் அடுத்த முக்கிய விடயமாகும். அடுத்தபடியாக ஈரான் அணு ஆயுதங்களையோ அணுகுண்டுகளையோ செய்ய முடியாதென டொனால்ட் ட்ரம்ப் மறுபடியும் கூறியிருக்கின்றார். இதன் மூலமாக தன்னுடைய சகாக்களை அவர் சாந்தப்படுத்த முயற்சி எடுத்திருக்கின்றார். மறுபுறம் அமெரிக்கா பணத்தை விடுவிப்பதற்கான நடவடிக்கைகள் எதையும் எடுக்கவில்லை. இந்த இடத்தில் எப்படி கையெழுத்து வைப்பது? ஈரானுடைய சொத்து முடக்கப்பட்டிருக்கின்றது. இப்பொழுது ஈரானில் ஏற்பட்டிருக்கின்ற அழிவுக்கு இந்த சொத்து மிக முக்கியமானது என்று ஈரான் கூறுகின்றது. அதிலும் எதுவும் நடைபெறவில்லை என்று சுட்டிக்காட்டுகின்றது. அமெரிக்க அதிபர் தன்னுடைய கருத்துக்களை கூற ஈரான் பதிலடியாக கோர்முஸ் நீரிணை என்பது எமக்கே சொந்தம், அதற்கான சட்டபூர்வமான உரிமை ஈரானிடமே இருக்கின்றது என்று கூறி அமெரிக்கா முட்டுக்கட்டை போடுமாக இருந்தால் யாவும் தோல்வியடையும் என்று எச்சரித்திருக்கின்றது. தொடர்ந்து இணைந்திருங்கள். மேலும் சூடான செய்திகள் வருகின்றன. இது டியூப் தமிழனுடைய உலக செய்திகளுக்காக டென்மார்க்கிலிருந்து கீசே துரை. வணக்கம் உறவுகளே.